அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான கோவக்காய் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி கோவக்காய் ஃப்ரை, கோவக்காய் பொரியல் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம கோவக்காய் 65 செய்ய போகிறோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கோவக்காய் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு கோவக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அது உங்ககிட்ட இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதாவது ஒரு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கை வச்சு இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே வந்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு மசாலாலாம் நல்லா வந்து அதில் பிடிச்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு ஒரு 4 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மைதா மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் அரிசி மாவு வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். கூடவே வந்து ஃபைனலாக ஒரு அரை லெமனோட ஜூஸ், நான் வந்து பெரிய லெமனுங்கிறதுனால 1/2 லெமன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு எல்லா பக்கமுமே வந்து உங்களுக்கு மசாலா வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். நான் வந்து இன்றைக்கி நார்மல் மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் கலர்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் லைட்டாக வந்து தெளித்து தாங்க விடுறேன். இந்த மாதிரி தெளித்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து உங்களுக்கு நல்லாவே பிடிச்சு வந்துடுங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கை வச்சுட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2-3 பேட்சாக போட்டு எடுக்கிறனால அளவான ஆயில் தாங்க சேர்த்திருக்கேன். நீங்கள் 1-2 தடவையிலேயே ஃப்ரை பண்ணி சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஆயில் ஹீட் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 பை 1 போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வெந்து கிறிஸ்பியாகி வருங்க. போட்ட உடனே வந்து திருப்பி போட்டுறாதீங்க. உங்களுக்கு மசாலா வந்துட்டு எண்ணெயில் உதிர்ந்து போகும். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் திருப்பி போடுங்க. நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாகி வருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆச்சு. நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடுச்சுங்க. இதை விட இன்னுமே கொஞ்சம் கூட நல்லா கிறிஸ்பியாக வருங்க. நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஆறி சாப்பிட்றத விட சூடாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குட்டீஸ்க்கு ரொம்பவே இது பிடிக்குங்க. தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகுங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்தா ஆறி போனால் கூட ஃபுல்லாகவே வந்து காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் கோவக்காய் ட்ரை பண்ணலாம் இது வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.